ஹலோ கைஸ், நான் உங்க பிஜன். நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் கொளத்தூர். இந்த வர்த்தக மையத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த வர்த்தக மையம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லிவாக்கத்துல சிட்கோ நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்கு. நீங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தீங்கன்னா அங்க இருந்து லொகேஷன் மென்ஷன் பண்ணாலே டைரக்டா நம்மள இங்க கூட்டின்னு வந்துரும். இப்போ இந்த வர்க்கத்தை மையத்தை பார்க்கும்போதே யாரும் இல்ல, ஓபன் பண்ணிருக்காங்களா இல்ல என்னன்னு கூட தெரியல. நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க பக்கத்திலே பார்த்தோன்னா பார்க்கிங் ஏரியா இருக்கு. 2 வீலர் 4 வீலர் நம்ம இங்க பார்க் பண்ணிக்கலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா இன்னும் இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி இன் ப்ராசஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டமே இல்ல, அப்படியே எம்டியா இருக்கு. ஒர்க்கர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அப்படி சொல்றேன், என்னன்னு தெரியல. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இந்த வர்த்தக மையம் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வர்த்தக மையத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு 53 கோடி பட்ஜெட்ல. ஆனா இப்ப நம்ம அப்படியே உள்ள போயிட்டு இந்த வர்த்தக மையத்துல என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்த்துடலாம். ஆனா நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையா வண்ண மீன் வர்த்தக மையம் அமைச்சிருக்கிறது இங்கதான். இதுதான் அந்த வர்த்தக மையம். இது வரைக்கும் இந்த மாதிரி வர்த்தக மையத்தை யாருமே எந்த ஊர்லயும் அமைச்சதில்லை. நம்ம தமிழ்நாட்டுல தான் முதல் முறையா, அதுவும் நம்ம சென்னையில அமைச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு வாங்க அப்படியே உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். எல்லாமே ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ட்ரேட் சென்டருக்கு வந்தோம். ஆனா இங்க வந்த சென்டர் மட்டும் தான் ஓபன்ல இருக்கு. இன்னும் எந்த கடையுமே ஓபன் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு, ஆனா ஒரு கடை கூட இன்னும் ஓபன் பண்ணல. மேபி இன்னும் ஓபன் பண்றதுக்கு 1 to 2 வாரம் ஆகும் போல. அது வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி இப்ப நான் தெரியாம தான் இங்க வந்திருக்கேன். என்ன மாதிரி தெரியாம நீங்களும் இங்க வராதிங்க. மேபி கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் ஆகும் போல எல்லா கடையுமே ஓபன் பண்றதுக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற நேம் போர்டு தான் சில கடைகள்ல வச்சிருக்காங்க. மத்தபடி எந்த கடையுமே இன்னும் ஓபன் பண்ணல. எந்த ஃபிஷ்ஷுமே இன்னும் இங்க கொண்டு வரல. ஆனா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த ஒரு பில்டிங் பார்க்கவும். நம்மளுக்கு ஒரு கடையிலயும் மீன் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இன்னும் எதுவுமே ஓபன் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்கு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இந்த 3 ஃப்ளோர்லயுமே சேர்த்து 188 கடைகளை ஓபன் பண்ண போறாங்க. ஆனா இதுக்கு மேலதான் ஓபன் பண்ண போறாங்க. இது வரைக்கும் எதுவுமே ஓபன் பண்ணல. இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, எல்லா கடைகளுமே க்ளோஸ் பண்ணிருக்கு. ஒரு கடையுமே இன்னும் ஓபன் பண்ணல. அப்படியே சைலண்டா இருக்கு. ஆனா இந்த மையத்துக்குள்ள நம்ம உள்ள வந்து பாக்குறதுக்கு அலோ பண்றாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன் வாங்கலாம், இந்த வர்த்தக மையத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி வந்து ஏமாந்துட போறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓபன் பண்ணல, இனிமேட்டு தான் ஓபன் பண்ணுவாங்க. மேபி 1 வாரம் to 2 வாரம் ஆகும் போல ஓபன் பண்றதுக்கு. ஆனா பில்டிங் மட்டும் வேற லெவல்ல கட்டிருக்காங்க. இந்த வர்த்தக மையத்துல விதவிதமான மீன் எல்லாம் பார்க்கலாம் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட வந்தேன். ஆனா நம்ம வந்த நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. எல்லா கடையுமே மூடி இருக்குங்க. ஃபுல்லா மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்ததே பஸ்ல டிராவல் பண்ணி வந்தோம். இங்க வந்து பார்த்தா இன்னும் ப்ராப்பரா ஒரு கடை கூட இல்ல. என்ன பண்றது? திரும்பவும் ஓபன் பண்ணும் போது திரும்பவும் நம்ம இங்க வந்து விசிட் பண்ணுவோம். அப்போ இந்த கடையில என்னென்ன மீன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இங்க இருந்து இப்போ கிளம்புறோம். ஆனா திரும்பவும் 1 வாரம் கழிச்சு இல்ல 2 வாரம் கழிச்சு திரும்பவும் இந்த ட்ரேட் சென்டருக்கு வரும். அப்போ இந்த ட்ரேட் சென்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம், நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.